உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, கூண்டோடு காலியாகும் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஊர்களிலுமே காலியாகி கொண்டிருக்கின்றது. நாம என்ன நினைச்சோம்? அதிமுக தான் காலியாகி விடும். அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்கள் இங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதன் மூலமாக இங்க அதிமுக தான் காலியாகிரும் என்பதாகத்தான் நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு ஊர்லயுமே கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகி கொண்டிருக்கின்றது. மதுரை மாவட்டத்துல ஒரு முக்கியமான ஊரு, அந்த ஊர்ல ஒட்டுமொத்தமாக திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாருமே இங்க தமிழக வெற்றி கழகத்துல போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இது எந்த விதமான செய்திகள்லயுமே பெரிய லெவல்ல வரல. சோ கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட முன்னேற்ற கழகம் கூண்டோடு காலியாய் கொண்டிருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் என்ன சொன்னாரோ அது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்துல திராவிட முன்னேற்ற கழகமும் அதே மாதிரி அதிமுகவும் நிச்சயமாக கூட்டணி வைப்பதற்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சோ அந்த மேட்ரு என்ன, அந்த ஊர் என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. எப்படியும் இந்த காணொலியை பார்க்கின்ற சில தோழர்கள் திமுக இருந்து தாவேகாக்கு வாக்களிச்சிருப்பீங்க. சோ எதற்காக திமுக இருந்து தாவேகாக்கு வாக்களிச்சீங்க, என்ன காரணத்துக்காக வாக்களிச்சீங்க, எதற்காக உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பிடிக்கவில்லை அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, நாமெல்லாம் நினைச்சுக்க இருக்கோம் அதிமுக தான் தற்பொழுது கரைந்து கொண்டிருக்கின்றது, அதிமுக கூண்டோட காலியாய் கொண்டிருக்கின்றது என்பதாக நாம நினைச்சுக்க இருக்கோம். ஆனா உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒவ்வொரு ஊர்களிலுமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போறதா இருந்தா கூண்டோடு கரைந்து கொண்டிருக்கின்றது. அதாவதுங்க, திமுக இருந்த நபர்கள் எல்லாமே அதிகாரத்தை அனுபவித்து பழக்கப்பட்ட நபர்கள். அதிகாரங்கள் இல்லாம அவங்களால ஒருபோதும் இருக்கவே முடியாது. அதனுடைய நீட்சியாகத்தான் இங்க தலைமையில திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் முதற்கொண்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுதினமும் புலம்புவதை பார்க்க முடிகின்றது. சோ அதிகாரங்கள் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. சோ அதனால தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே அதிகாரம் தங்களுக்கு தேவை என்ற காரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தாவேகாவுக்கு கொத்து கொத்தாக அணிமாறி கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு செய்திகளுமே பெரும்பாலும் வரல. இப்ப நான் ஒரு செய்தி சொல்றேன், அதை நீங்க கொஞ்சம் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பாருங்க. மதுரை மாவட்டத்துல பொதும்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. சோ இந்த பொதும்பு ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னன்னா, கரகாட்டக்காரன் திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படம் முக்காவாசி காட்சிகள் எல்லாமே இந்த பொதும்புல தான் எடுத்தாங்க. சோ அப்பேற்பட்ட பொதும்பு ஊர்ல அந்த ஊர் ஒரு திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த பொதும்பு ஊர்ல இருக்கிற திமுக காரங்க எல்லாருமே தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு அணி மாறி இருக்கின்றார்கள். அந்த ஊர்ல இருக்கிற முக்கியமான நபர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, நேரடியாக விஜய் அவர்களுடைய அப்பா எஸ்ஏசி இருக்காரு இல்லையா, அவரை போய் சந்திச்சு சால்வோ போட்டு அவரு டிவிகேக்கு மாறிட்டாரு. சோ ஒட்டுமொத்தமாக பொதும்பு ஊர்ல இருக்கிற திமுக நிர்வாகிகள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்துக்கு மாறிட்டாங்க. சோ நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பொதும்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊர்ல மட்டுமே ஒட்டுமொத்த திமுக காரங்களுமே தாவேகாக்கு போறாங்க அப்படின்னா, அப்ப தமிழ்நாடு முழுமைக்கும் எத்தனை ஊர்கள்ல திமுக காரங்க தாவேகாக்கு மாறி இருப்பாங்க? கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஒட்டுமொத்தமாக கூண்டோடு திராவிட முன்னேற்ற கழகம் கரைந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னா, அதிகாரங்கள் இல்லாம அவங்களால ஒருபோதும் இருக்க முடியாது. இதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னவென்றால், அடுத்து வரப்போவது உள்ளாட்சி தேர்தல். சோ உள்ளாட்சி தேர்தல் என்று வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சில நபர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருந்திருப்பாங்க, சில நபர்கள் வார்டு மெம்பரா இருந்திருப்பாங்க, சில நபர்கள் பிரசிடென்டா இருந்திருப்பாங்க, சில நபர்கள் பேரூராட்சி தலைவர், நகர்மன்ற தலைவர் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அப்ப அந்தந்த ஊர்கள்ல தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்த முக்கியமான பொறுப்பாளர்கள் இருப்பாங்க தெரியுமா, ஒவ்வொரு ஊர்களிலுமே இருக்கிற பொறுப்பாளர்கள், அவர்கள் எல்லோருமே தமிழக வெற்றி கழகத்திற்கு அணிமாறி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் ஃபேக்ட். அணிமாறி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய அதிகாரத்தை தக்க வைக்கணும். இதற்கு முன்னாடி வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் ஒரு வாக்கு வங்கியை நிரூபிக்காத ஒரு கட்சி. அப்படிங்கிற பட்சத்தை நம்பி அந்த கட்சி கூட அவங்க இணைய மாட்டாங்க. ஆனா தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் வாக்கு வங்கியை நிரூபித்த ஒரு கட்சி.
சோ அப்படிங்கிற பட்சத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்களிலுமே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க முழுவதுமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு அணி மாறி கொண்டிருக்கின்றார்கள். சோ இந்த ஒரு காரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் கூண்டோடு ஒவ்வொரு ஊர்களிலுமே காலியாகி இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்லவா, திராவிட முன்னேற்ற கழகத்து கூட இருந்த கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் இது வரைக்கும்? விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, ஐயுஎம்எல், காங்கிரஸ் கட்சி, இதர பின்ன இஸ்லாமிய அமைப்புகள், இவங்க எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்து கூட இருந்தாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அறமற்ற போக்கின் விளைவுளால தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து வெளியேறிட்டாங்க. ஏன்னா நான் திருமாவர்கள் சமீபத்தில் பேட்டி கொடுக்கின்ற பொழுது சொன்னாரு, நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை, தேர்தல் நேரங்கள்ல தான் அறிவிப்போம் என்பதாக நான் திருமாவர்கள் கூறியிருந்தார். அப்ப என்ன அர்த்தம்? திமுக கூட்டணியில் இல்லை என்று பொருள்படும். அப்ப விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேறிட்டாங்க, இங்க இஸ்லாமிய அமைப்புகள் வெளியேறிட்டாங்க. ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் அறிவிப்பு செய்துட்டு வெளியேறிட்டாரு. காங்கிரஸ் கட்சி ஆல்ரெடி வெளியேறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன கட்சி இருக்குது? கம்யூனிஸ்ட் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போக்கு சரியில்லாத காரணத்தினால வெளியில் இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப சண்முகம் அவர்களும் வீரபாண்டி அவர்களும் சிபிஐ சிபிஎம் இவங்க என்ன பண்றாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள், அதிமுக கூட ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திய செயல்பாடுகள் இருக்கு தெரியுமா, அது எல்லாத்தையுமே பொதுவெளியில போட்டு கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது தனித்து விடப்பட்ட ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவங்க கூட்டணிகள் எதுவுமே கிடையாது, தனித்து விடப்பட்ட ஒரு கட்சியா இருக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலமாக திமுகவை காப்பாற்றியதே யாருன்னு பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகள் தான் காப்பாத்தினாங்க. இங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கு என்று பட்டியலின மக்களுடைய வாக்குகள் இருக்கு, விளிமுல்லை மக்களுடைய வாக்குகள் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தொழிலாளர் வர்க்கங்களுடைய வாக்குகள் இருக்கின்றது. இஸ்லாமிய அமைப்புகளுக்கு இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் இருக்குது. இங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன வாக்குகள் இருக்குது? எந்த வாக்க நீங்க அறுதிட்டு கூறுவீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் 22 கட்சிகளை தன்னுடைய கூட்டணியில சேர்த்து வச்சிருந்தாங்க, அதுல சாதி சங்கங்கள் உட்பட. அப்ப சாதி சங்கங்கள் உட்பட அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னா அந்தந்த சாதியை சார்ந்தவர்கள் அந்தந்த சாதி சங்கத்தினுடைய தலைவர்களுக்கு வாக்களிப்பாங்க, அதன் மூலமாக நமக்கு வாக்குகள் கிடைக்கும் என்பதற்காக தான் 22 கட்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம் சேர்த்து வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட இந்த கட்சிகள் எல்லாமே கூட்டணி இல்லை என்ற பொழுது திமுகவுக்கு தனிப்பட்ட வாக்குகள் என்று எதை நீங்க சொல்லுவீங்க? அப்ப திமுக இந்த வகையிலும் கூட தற்பொழுது கரைந்து கொண்டிருக்கின்றது, மொத்தமா கரைஞ்சிருச்சு. ஆனா நீங்க அதிமுக எடுத்துங்க, அதிமுக கூட கூட்டணி இருந்த பாமக இன்னும் அதிமுக கூட தான் இருக்கிறாங்க. அதிமுக கூட இருந்த இதர பின்ன சின்ன சின்ன கட்சிகள் பாஜக முதற்கொண்டு அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப அதிமுக அவங்களுடைய கூட்டணி தற்போது வரைக்கும் இன்டாக்டா வந்து இருக்குது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணி இன்டாக்டா இல்ல. கூட்டணி கட்சிக்காரங்களாக இருந்த விசிக கம்யூனிஸ்டுகளை எந்த அளவுக்கு இழிவாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு இழிவாக திராவிட முன்னேற்ற கழகம் பேசி 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 என்ன பண்ணிருக்காங்கன்னா தற்பொழுது தனிமைப்பட்டு நிக்கிறாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொண்டு கூண்டோடு காலியாய் கொண்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்து கூட போனோம் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு பொறுப்புகள் வந்து கிடைக்கும். தமிழக வெற்றி கழகத்துல போனோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அதிகாரத்தை நம்ம வந்து கைப்பற்றலாம். தமிழக வெற்றி கழகத்துல போனோம் அப்படின்னா நம்ம ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கோம், அடுத்த முறையும் ஊராட்சி மன்ற தலைவரா வந்து இருக்கலாம், அடுத்த முறையும் நம்ம வந்து நகர்மன்ற தலைவரா இருக்கலாம். ஆனா திமுக கூட இருந்தோம்னா ஒண்ணும் கிடைக்காது. ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகளுமே இப்ப இல்ல. அப்ப என்னன்னா இதெல்லாம் கருத்தில் கொண்டு தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து கொண்டிருக்கின்றார்கள், தமிழக வெற்றி கழகத்துல போயிருக்கிறாங்க. மக்களே, நான் ஏன் வந்து அதிமுக கரையல, ஏன் திமுக கரையுதுன்னு சொல்றேன் அப்படின்னா அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்கள் தான் டிரான்ஸ்பர் ஆக தமிழக வெற்றி கழகத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகிறாங்க, பதவி ராஜினாமா பண்ணிட்டு அங்க போறாங்க. ஆனா திமுகல உள்ளாட்சி அமைப்புகளே காலியாகி இருக்குது. ஒரு கட்சிக்கு மிக மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் முகாம்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், உள்ளாட்சி அமைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப உள்ளாட்சி அமைப்புகளே காலியாகுது அப்படின்னா அந்த கட்சி நிச்சயமா காலியாகிவிடும், நிச்சயமா காலியாகணும். அதான் நடக்க போகுது. இப்ப நான் திரும்ப சொன்னது நடக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன் தெரியுமா, அது என்ன அப்படின்னா, அதாவது அண்ணன் திருமாவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயர் உள்ள வந்துட்டார் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருதுருவ அரசியல் இருந்து உருவாகும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. சோ இந்த பாயிண்ட நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, எது வரும் காலங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவும் நிச்சயமாக ஒண்ணு சேருவாங்க, ஒண்ணு சேர்ந்து இங்க தமிழக வெற்றி கழகத்தை எதிர்ப்பாங்க. ஏன்னா இந்த இரண்டு கட்சிகளுமே அதிகாரத்தை அனுபவித்து பழக்கப்பட்ட ஒரு நபர்கள். சோ ஆகையால் தமிழ்நாட்டுல இந்த இரண்டு கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு தமிழக வெற்றி கழகத்தை எதிர்ப்பாங்க. அப்ப இருதுருவ அரசியல் தமிழ்நாட்டுல நிச்சயமாக உருவாகும். தமிழக திமுக வந்து அதிமுக கூட போக மாட்டாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, நிச்சயமா போவாங்க, போவதற்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா
இவங்க திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை ரகசியமாக பேசியதனுடைய நீட்சியாக தான் இன்னைக்கு திமுக இந்த கட்சிகள் எல்லாமே வெளியேறிக்கிறாங்க, கூட்டணி கட்சிகள் வெளியேறிக்கிறாங்க. அப்ப எதிர்காலங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாட்டினுடைய நலனை கருதி நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கின்றோம், பாஜக இருந்தாலும் கூட பரவாயில்ல நாங்க கூட்டணி வைப்போம் என்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்தில் அதிமுக கூட நிச்சயமாக கூட்டணி வைக்கக்கூடும். இது நடக்கும். ஏன்னா திமுக அப்பேற்பட்ட ஒரு கட்சி தான். திமுகவுக்கு கொள்கைகள் கோட்பாடுகள் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அதுக்கு ஆக சிறந்த உதாரணம் தற்பொழுது ஆராஸ் அவர்கள் பேசின பேச்சுகள். பெண்களுக்கு நாங்க தான் அத்தாரிட்டி, நாங்க பெரியாரியம் பேசுறோம், பெரியாரியம் பேசுவதன் மூலமாக நாங்க பெண்களை பாதுகாக்கிறோம், பெண்களுடைய உரிமைகளை பேசுறோம், பெண்களுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கிறோம் என்பதாக கூறிக்கொண்டு தற்பொழுது ஆராசா என்ன பேசினாரு? உணர்ச்சி புணர்ச்சி எப்பேற்பட்ட கேவலமான வார்த்தைகளை போட்டாரு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று ஒரு கொள்கை கோட்பாடுகள் இதெல்லாம் கிடையவே கிடையாது. கொள்கை கோட்பாடுகள் இருந்துருந்துச்சு அப்படின்னா சாதி சங்க மாநாடுகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள், ஆனா கலந்துகிட்டாங்க. ரெட்டியார் மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார்கள், ஆனா கலந்துகிட்டாங்க. செட்டியார் மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார்கள், ஆனா கலந்துகிட்டாங்க. ராஜ் கவுண்டர் மாநாட்டில் வந்து கலந்து கொள்ள மாட்டாங்க, ஆனா கலந்துகிட்டாங்க. கலந்துகிட்டு 19 முறை ராஜ் கவுண்டர் என்ற பெயரை உச்சரிச்சாங்க. அதே மாதிரி வள்ளி கும்மில இந்த சாதி காரப்பையில தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன KKC பாலு அவர்களுக்கு கலைமாமணி விருது கொடுத்தாங்க. உள்ளபடியே வந்து இவங்க கொள்கை இருந்துச்சுன்னா கொடுத்திருக்க மாட்டாங்க. இங்கிட்டு வந்து GD நாயுடு அப்படின்ற மாதிரி சாதி பேர்ல பாலம் அமைச்சாங்க. உள்ளபடியே பெரியாரிய கொள்கையை உண்மையா பின்பற்றுவதாக இருந்தா இவங்க GD நாயுடு அப்படின்ற மாதிரி சாதி பேர்ல பாலம் அமைச்சிருக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி திமுகவுக்கு என்று கொள்கை கோட்பாடுகள் கிடையாது. அனைத்துமே சந்தர்ப்பவாத அரசியல் தான். சோ சந்தர்ப்பவாத அரசியலின் அடிப்படையில் எதிர்காலத்தில் அதிமுகவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைப்பதற்கு 100 கிடையாது 200% வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் அண்ணன் திருமாவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, அதாவது இங்க விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் எங்கே இருக்கின்றதோ அதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ இன்னைக்கு விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் அதே மாதிரி IUML இவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயருடைய அமைச்சரவையில பங்கெடுத்திருக்காங்க. கம்யூனிஸ்ட் பங்கெடுக்கல, மற்ற கட்சிகள் பங்கெடுத்திருக்காங்க. அப்ப அதுதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதாகும். சோ எனவே எதிர்காலத்துல திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைப்பது என்பது உறுதி. திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கின்றது, கூண்டோடு காலியாய் கொண்டிருக்கின்றது என்பதும் கூட மறுக்க முடியாத உண்மை என்று கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரி கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.